இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், ஒரு நிமிஷம் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பாருங்க சார். இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுவாங்க? இப்ப கொடுத்தனே மேடம், அந்த மாத்திரை தான். ஓ, அப்போ இத சாப்பிட்டா குழந்தை பிறக்காதா? மேடம், நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே எல்லாமே தெரியுமே. இதை ரெகுலரா எடுத்தா குழந்தையே பிறக்காது மேடம். சர்ஜரி பிளான் இல்லாம குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட் தான் ஒரே வழி. தீபா, இனிமே இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன் துளசி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. முதல்ல இந்த மாத்திரையை தூக்கி ஐயோ அச்சோ. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை வருஷமா என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு நாங்க எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை கொடுத்தா நீ அந்த மாத்திரையை இப்படி தட்டி விட்டுட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அத்தை, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாண்டி. உன் மனசுல என்ன வன்மம் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்துக்குன்னு வாரிசே வரக்கூடாதுல்ல? நீ தத்தெடுத்து வளர்க்கிற குழந்தைதான் இந்த குடும்பத்தோட வாரிசா வரணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல, இந்த ஜென்மத்துல அத இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்க மாட்டோம். அத்தை ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இந்த மாத்திரையை அவங்க சாப்பிட கூடாது. என்ன நீ பேசுறதே பேசிட்டு இருக்க? என்ன அபிராமி, என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, நம்ம பொண்ணுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து வாங்கி கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட விடாம தட்டி விட்டுட்டா பாருங்க. ஏம்மா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என் குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கிறது பிடிக்கலையா? மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாய மூடு. இவ எல்லாத்தையுமே நியாயப்படுத்துவாங்க. இவகிட்ட எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்கு. இவ அகங்காரம் பிடிச்சவ. உன்ன எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? கைய ஓங்குறீங்க, அது தப்பு. டேய், இப்ப என்ன செய்யணுங்க? அவங்க ஏன் மாத்திரை தட்டி விட்டாங்கன்னு கேளுங்க. என்ன வெற்றி, ஹாஸ்பிடல்ல டாக்டர் கொடுத்த மாத்திரைய தட்டி விட்டுருக்கா? அதுல என்ன நியாயத்தை அவ சொல்லிட போறா? அண்ணி, அண்ணி நீங்க சும்மா இருங்க அண்ணி. நீங்க அவங்க எது பண்ணாலும் கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும் அண்ணி. ஏங்க நீங்க சொல்லுங்க. மாமா, அத்தை, இந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தீபா தொடர்ச்சியா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஓ, இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்புவோமா? அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல அவ்வளவு பெரிய டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எப்படி தப்பான மருந்தாகும்? என்ன பெரிய கதை விடுறியா? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அத உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிங்க. இல்லனா நெட்ல போட்டு பாருங்க. அந்த மாத்திரையோட பர்பஸ் என்னன்னு அப்ப எல்லாருக்கும் தெரியும்.
துளசி சும்மா இஷ்டத்துக்கு பழி போடாத. அதேபடி அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் தப்பான மருந்தை எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க? பண்ணிருக்காங்களேக்கா, அதுதான் எதுக்குன்னு எனக்கும் தெரியல. வேணும்னா நீங்களும் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. டேய் கதிரு, போய் அந்த ரூம்ல இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. இந்த மருந்தை யார் சார் யூஸ் பண்றா? என் பொண்ணு தான் டாக்டர். உங்க பொண்ணா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. குழந்தை இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா டாக்டர். அப்புறம் ஏன் சார் குழந்தை பொறுப்பை தள்ளி போடுற மருந்தை கொடுத்துருக்கீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, இந்த மருந்தை கண்டினியூஸா சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. டாக்டர், நாங்க குழந்தை பிறக்கும்னு நம்பிதான் ஒரு டாக்டரை பார்த்து இந்த மருந்தெல்லாம் வாங்கினோம். எந்த முட்டாள் டாக்டர் அவன் இப்படி ஒரு மருந்தை குழந்தை பிறப்புக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான்? அவன் டாக்டரே இல்ல. உடனே அந்த மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லனா குழந்தையே பிறக்காது. சரி டாக்டர், தேங்க்யூ. ஏன் வெற்றி, அந்த டாக்டர் ஏன் இப்படி பண்ணிருக்கணும்? அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன முன்விரோதமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் சொன்னால்தான் அங்கே போனோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க தூண்டி விடுறாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். இல்ல, தொடர்ச்சியா நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம். அன்னைக்கு தியாவை கடத்தினாங்க, அதுக்கப்புறம் உங்களை கடத்தினாங்க, அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்துக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா? முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்க. மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் இதை பற்றி யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவன் முகம் மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட தப்பிச்சு போகிறான்ல, அதுதான் என்னால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கடைசியா அவனை எங்க பாத்தீங்க? அந்த ஜூஸ் கடையில் பார்த்தனா, அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்த்தனா, அதுக்கப்புறம் ரோட்டில் வர ஒரு வாட்டி பார்த்தவன. அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்க போயிட்டு அங்க நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். இதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்குமே, எல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப நீங்க தானே சொன்னீங்க ஜூஸ் கடையில பாத்தீங்கன்னு, அங்க போய் விசாரிப்போம். ஜூஸ் கடையில் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன். இல்ல, அங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் கேட்டு பார்க்கலாம். கை கொடுங்க. இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி இப்போது கூட இருக்குன்னு அதெல்லாம் சொல்லுங்க. இருக்கட்டும், முதல்ல வாங்க போலாம். வாங்க. ஹரிஷ் வண்டிட்டு. சரிங்க சார்.